ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இயல் 3ல் வரக்கூடிய உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். மனிதநேயம் அப்படிங்கிற உரைநடை பகுதி. இந்த மனிதநேயம் அப்படிங்கிற உரைநடை பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பகுதியில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழ்கிறது அப்படிங்கிறதான் ஈகை அப்படிங்கிற பண்பு. ஈதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்து மகிழ்கிறது அப்படிங்கிறது ஈகை அப்படிங்கிற பண்பு. அது மட்டும் இல்லை, பசியால் ரொம்ப வாடுறவங்களுக்கும் நம்ம வயிறார உணவிடுறது, தீமை செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்மையே செய்கிறது, ஆதரவு இல்லாமல் இருக்கவங்ககிட்ட நம்ம அன்போடு அரவணைச்சு நடந்துக்கிறது, அப்புறம் மற்றவங்களுடைய துன்பத்தையுமே தன்னுடைய துன்பம் மாதிரி நினச்சி வருந்துறது, இது எல்லாமே மனித நேயத்துக்கான பண்புகள் தான். இந்த பண்புகளோட வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை தான் நம்ம இந்த மனிதநேயம் அப்படிங்கிற உரைநடை பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உரைநடை பகுதிக்குள்ளே போயிடலாம். அதாவது எந்த ஒரு ஆறுமே தன்னுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக உலகத்தில் பாய்ந்து ஓடுறதில்ல. எந்த ஒரு நிலமுமே தன்னுடைய பசிக்காக பயிர்களை விளைவிக்கிறதில்ல. அதே மாதிரி எந்த ஒரு மரமே தனக்காக கனிகளை உருவாக்கிக்கிறதில்ல. இது எல்லாமே மற்றவங்களுக்காக தான் இயங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி அதாவது ஒரு ஆறாக இருக்கட்டும், விளைநிலமாக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், எல்லாமே தனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக தான் இருக்குது. அது மாதிரி தான் மனிதனும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிறருக்காக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு சில குணங்கள் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். அது என்னென்ன குணநலன்கள் அப்படின்னா, அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல். இந்த எல்லா குணங்களுமே தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த எல்லா குணநலன்களுமே நம்மகிட்ட தேவையாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா உயிர்களிடத்துலையுமே அன்பு செலுத்தணும், அதுதான் நம்ம மனிதநேயம் அப்படின்னும் சொல்கிறோம். இந்த மாதிரி மனிதநேயத்தோடு வாழ்கிறவங்கனால தான் இந்த உலகமும் இப்போ வரைக்கும் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த உண்மையை புறநானூற்று அடிகள் கூட தன்னுடைய அடிகள் மூலமாக உணர்த்துது. அது என்ன அப்படின்னா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கிற புறநானூற்று அடிகள் தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லுது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்த சிலருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக இடம்பெறக்கூடியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் தான். இந்த மாதிரி வள்ளலார் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு நாள் ரொம்ப ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டுருக்கும்போது களைப்பாகி ஒரு சத்திரத்தில் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திணையில் படுத்து தூங்குறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வந்துடுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, வள்ளலார் அவர்கள் படுத்திருக்கார் இல்லைங்களா, அவருடைய காதில் இருக்க கடுக்கனை எப்படியாவது தனதாக்கிக்கணும், அதாவது திருடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த மாதிரி அப்போது வள்ளலார் அவர்கள் படுத்திருக்கும்போது அவருடைய காதில் இருக்கக்கூடிய அந்த தங்க கடுக்கனை மெதுவாக கழட்டிடுறான். அவனோட செயலை வள்ளலார் அவர்கள் கண்ணை மூடி படுத்திருக்கும் போதே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட ஒரு காதில் இருக்க கடுக்கனை கழட்டினோடனே இன்னொரு பக்கம் திரும்பி படுத்து இன்னொரு பக்கம் திரும்பி படுத்தோடனே அந்த திருடன் என்ன பண்ணுறான்னா, அந்த இன்னொரு காதில் இருக்க கடுக்கனையும் கழட்டிடுறான். கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கும்போது மெதுவாக வள்ளலார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பா, இது ரெண்டுமே தங்க கடுக்கன், நீ பாட்டுக்கு குறைஞ்ச விலைக்கு வித்துறாத. அதாவது நீ ஒரு கடுக்கனோட போனேன்னா உன்னை எல்லோரும் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் 2 கடுக்கனையுமே நீ கழட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த திருடனுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிட்றான். இந்த மாதிரி தன்னுடைய பொருளை திருட வந்தவங்கிட்ட கூட அன்பு காட்டியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, வள்ளலார் அவர்கள் மக்களோட பசிப்பினியை போக்குறதுக்காக சத்திய தர்மசாலை அப்படிங்கிற ஒரு சத்திய தர்மசாலையை நிறுவி வடலூர் அப்படிங்கிற ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவி அங்கே பசியால் வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே உணவளிக்கிற ஒரு பணியை செஞ்சார். இந்த பணி இந்நாள் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வள்ளலார் அவர்கள் கூறிய ஒரு அடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரிந்து தெளிவோம் பகுதியில். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு
இது யாருடைய வரிகள் அப்படின்னா வள்ளலாரோட வரிகள். இதை கூட கொடுத்துட்டு இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் வள்ளலார் அவர்கள் அப்படின்னு நம்ம கரெக்டாக போடணும் எக்ஸாமில். அதனால் இந்த தெரிந்து தெளிவும் பகுதியில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் வள்ளலார் அவர்கள் தான். அவ்வளோதாங்க இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வள்ளலாருக்கு அடுத்தபடியாக அன்னை தெரசா அவர்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அன்னை தெரசா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான். அதாவது ஒரு டைம் அன்னை தெரசா அவங்க சாலையோரம் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த சாலையோரமாக ஒரு மூதாட்டி தன்னுடைய முகத்தெல்லாம் மூடி கையில் ஒரு பூனைக்குட்டியை அணைச்சபடி சாலையோரத்தில் படுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே அன்னை தெரசா பக்கத்தில் போய் ஏன் இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு அவங்க பக்கத்தில் போனோடனே அவங்க தொழுநோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கைகளெல்லாம் பார்த்திங்கன்னா விரல்களே இல்லை. இதை பார்த்தோன்னே அன்னை தெரசா வந்து ரொம்ப மனம் கலங்கிடுறாங்க. அவங்கள தொட்டு அந்த படுத்திருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தொட்டு தூக்குனோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை தொடாதீங்க, எனக்கு தொழுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னை தொட்டிங்கன்னா அது உங்களுக்கும் பரவிடும், அதனால் தொடாதீங்க, என்னுடைய உறவினர்களை என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, என் கூட யாரும் பேசுகிறதில்ல, என்னை பார்த்தாலே எல்லாம் விலகி ஓடுறாங்க, இந்த பூனை மட்டும்தான் இப்போதைக்கு என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி ரொம்ப அழுகுறாங்க. இதை கேட்டோடனே அன்னை தெரசா அவங்க வந்து கண்ணீர் வந்துடுது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து உதவிக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறத அன்னை தெரசா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கருணை உள்ளத்தோடு நடந்துக்கிறாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இறுதி காலம் வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் வந்து தொழுநோய் அப்படிங்கிறது ஒரு கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப கருணை உள்ளத்தோட இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே இறுதி காலம் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்களும் அன்னை தெரசா அவர்கள் தான். இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள். அந்த மாதிரி வாழ்ந்ததுனால தான் அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் கிடச்சிது. இந்த தெரிந்து தெளிவும் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படிங்கிற அந்த லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இதை கூறியவர் யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள் தான். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரும் அன்னை தெரசா அவர்கள் தான். அப்புறம் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கும் செய்யும் பணி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்களும் அன்னை தெரசா அவர்கள் தான். எப்படி எக்ஸாமில் கேட்டாலும் நம்ம கரெக்டாக சொல்லணும். அதுக்கப்புறம் முதல்ல நான் வள்ளலார் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து அன்னை தெரசா அவர்கள். இப்போ கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இவருமே பார்த்திங்கன்னா அன்னை தெரசா மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் இவர் தான். இவருடைய பேர் என்னென்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் வந்து சின்ன வயசில் பள்ளிக்கு போயிட்டுருக்கும்போது அங்கே சாலையோரத்தில் நிறைய சிறுவர்கள் வந்து தன்னோட தந்தையோட வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பள்ளிக்கு போகாமல் இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறத பார்த்தோன்னே இவர் மனசில் ஒரு கேள்வி, இவங்கெல்லாம் ஏன் பள்ளிக்கு போகாமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்ட்டையும் தன்னுடைய பெற்றோர்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்டோன்னே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணம் இல்லாததுனால தான் இந்த சிறுவர்கள்லாம் பள்ளிக்கு போகலை, வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்க வந்து அந்த தேவையை நிறைவு செஞ்சுக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போனால் பணம் கிடைக்கும், அதை வச்சு தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க, இவங்களால பள்ளிக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பதில் கிடச்சோன்னே இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிருது. அந்த ஒரு வருத்தம் தான் இவர் வந்து பிற்காலத்தில் மனிதநேயம் மிக்கவராக வாழ்கிறதுக்கு வழி செஞ்சிச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளி செல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்கள் மேலே ரொம்ப பரிவு வச்சு அவங்களுக்காக குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் தான். இந்த இயக்கத்தின் மூலமாக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு அப்படின்னா 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளோட கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றிருக்காரு. இந்த மாதிரி நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி மற்றும் உரிமைக்காக
நாடு கடந்து பரப்புரையாற்றியிருக்காரு. யாருன்னா இந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் தான். இவருடைய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே கல்வி பெறணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தெரிந்து தெளிவோம் பகுதியில் கைலாஷ் சத்யார்த்தி கூறிய ஒரு உரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளை கொடுத்துட்டு கூட இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். இந்த மாதிரி மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதில் நமக்கு இந்த 3 பேர் யார் யார் அப்படின்னா வள்ளலார், அன்னை தெரசா அவர்கள், அப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க 3 பேரையும் தான் நமக்கு இந்த மனிதநேயம் அப்படிங்கிற உரைநடை பகுதியில் கொடுத்துருக்காங்க. இவங்கள மாதிரி நம்மளும் மனிதநேயத்தோடு வாழணும். அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மனிதநேயமும் இருக்கும். அதனால் எல்லோரும் மனிதநேயத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை பகுதியை முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதி பார்த்துடலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது மனிதநேயம் ஆகும். ஆப்ஷன் இ. அடுத்து தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் தான் வள்ளலார் அவர்கள். அதுக்கப்புறம் அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அப்புறம் கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடமும் அன்பு காட்டியவர். அவ்வளோதாங்க இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க மதிப்பீட்டு பகுதியில். இது இல்லாமல் அந்த தெரிந்து தெளிவும் பகுதியும் பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெற்றிக்கு துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.